எனவே குட்டிக்கருவாயா சீக்கிரம் பாலை போடு. இன்னைக்கு ஒரு நாள் தான் விளையாட முடியும் பார்த்துக்க. நாளைக்கெல்லாம் உனக்கு ஸ்கூல் இல்ல. சீக்கிரம் பாலை போடு. இதோ வாங்கிக்கடா. ஐயோ இவங்கிட்ட திட்டு வாங்க முடியாது, பிடிக்க முடியலையே. போச்சு போச்சு போச்சு. தாடி கையிலே இது ஈஸியான அழகு கேச்சு, உன் கைக்கே வந்துச்சு. இது கூடயாடா உன்னால பிடிக்க முடியல. லூச்சு லூச்சு, நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல. பேசாம வீட்டுல போய் படுத்து தின்னுட்டு தூங்குறா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சப்பானி போட்டு உட்காந்துருக்கிறேன் பாருன்னா. எவ்வளவு ஈஸி கேச்சு, இது கூட இந்த ஆள்னால பிடிக்க முடியல. அப்ப இந்த ஆள்லாம் எதுக்குதான் கிரிக்கெட் விளையாட வரையான்? போய் முதியோரத்துல சேர வேண்டியதானே. முதியோர் இல்லம்மா. டே ஏன்டா டே காலில் கம்பி குத்திருச்சுடா. அதை யாருமே பார்க்கல. நீங்க இந்த இடமே இப்படி குப்பையா இருக்குது. இதுல விளையாண்டா அப்படிதான் இருக்கும். பேசாம இது எல்லாத்தையுமே நம்ம சுத்தம் பண்ணிடுவோமா. சுத்தம் பண்ணிட்டு குப்பையை அங்கிட்டு போட்டுட்டு நம்ம ஜாலியா விளையாடலாம்ல. அப்புறம் தடியனே நீ சொல்றது கூட நல்ல ஐடியாவா தானே இருக்குது. இந்த குப்பைக்குள்ள மிதிச்சு மிதிச்சு காலே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது பார்த்துக்க. இதெல்லாம் நல்லா ஒதுக்கி விட்டு குப்பையாட்லி அங்கிட்டு போட்டுவிட்டு நல்லா விளையாண்டோம்னா ஜாலியா இருக்கும்ல. என்னடா குட்டி கருவாயா, எல்லாம் அதை சுத்தம் பண்ணலாமா? என்ன கேள்வி? அடுத்தடுத்து நம்ம இங்க வந்து தினமும் சாயந்தரம் போல விளையாட தானே போறோம். அதனால இப்பவே நம்ம சுத்தம் பண்ணி வைப்போம். சுத்தம் பண்ணி வச்சுட்டு இங்க கிரிக்கெட்டோட ஜாலியா இருக்கும்டா. வாங்க வாங்க, எங்க அந்த விளக்கமரம் இலக்கமெல்லாம் எடுத்துட்டு வாங்க. எல்லாத்தையும் கூட்டி அள்ளிவிடுவோம். என்ன தடியண்ணே, நான் போய் விளக்கமரம் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. என்ன விளக்கமரத்தை வந்து ஒவ்வொன்றா கூட்டி குப்பையெல்லாம் எங்க போறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அங்கேயே போட்டு விடுவோம். ஆமா, இது யாரோட இடம் நல்லா தெரியுமா உங்களுக்கு? இது வந்து சும்மா பொது இடம் தானே. நம்ம விசாட்டு எவனாவது இடத்த கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க போறோம். பொது இடம் தானே, நல்லா தெரியுமில்ல. இன்னும் எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் பொது இடம் தானா. இதில் சுத்தம் பண்ணி நம்ம பாட்டுக்கு ஜாலியாக விளாட்லாம். சாயந்தரம் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுமே விளாண்டுட்டு இருப்பேன். தடியே சொன்ன மாதிரி நேற்று என் காலில் ஒரு பெரிய முள் ஏறி போச்சு. சீக்கிரம் வாங்க போவோம். அடியனே, இந்த குப்பையை எங்கே போகிறதுன்னு சொல்லு ஒரு ஐடியா. அப்போதானே அங்கே தூக்கி போட முடியும். நான் இதை குமிச்சு வச்சு என்ன பண்ணுறது? கொஞ்சம் இடம் கூட சுத்தமான மாதிரி தெரியல. நீ ஏதாவது ஒரு இடம் சொல்லு, நான் போட்டுட்டு வந்துடுறேன். குட்டிக்கருவாயா, அங்கிட்ட ஒரு கண்ணாடி கிளவி இருக்கும்ல, அது வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இங்கிட்டு போட்டு விட்டுவாடா. அங்கிட்டு நிறைய பேர் குப்பை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால அந்த சைடு போட்டோம்னா எவனும் கண்டுக்க மாட்டாங்க. சரியா? இந்த கண்ணாடி போட்ட பாட்டி இருக்குல்ல, அது வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி அங்கிட்டு போட்டு விட்டுவா. எப்பா, இப்பதான் இந்த இடம் பார்க்கவே ரொம்ப சுத்தமா அருமையா இருக்குது. முதல்ல குப்பைக்காடு மாதிரி இருந்துச்சு. தடியனோட மூஞ்சி மாதிரியே இருந்துச்சு இந்த இடம். இப்ப பாத்தியா குட்டி கருவாயனோட மூஞ்சி மாதிரி இருக்குது. இனி நம்மளுக்கு எந்த இடைஞ்சல் இருக்காது. நம்ம ஜாலியா விளையாட ஆரம்பிக்கலாமா? ஆமல, முதல்ல இந்த இடத்த பார்க்கவே சகிக்கல பாத்துக்க. கால் வச்சு விளாடுறதுக்கே அருவருப்பா இருக்கும். இப்ப சுத்தம் பண்ணி விளாட்றப்பதாப்பா அவன் மனசுக்கு திருப்தியா இருக்கு. இனி கீப்பிங்களா தடியனை சூப்பரா நின்று பிடிப்பான் பாத்துக்க. ஃபீல்டிங்கில் பறந்து தடியனை பிடிக்க போகுது பாரு. நீ கவலைப்படாதல, இனி உனக்கு ஈஸியாக கேட்ச் வந்துடும் பார்த்துக்க. கருவாயா சும்மா இருடா. நான் சும்மாவே பிடிக்க மாட்டேன். இதில் வேற க்ளீன் பண்ணி வேற விட்டுவிட்டு தெரியாம இனி பாஞ்சு பிடிக்கலன்னு இவன் வேற என்னை திட்டிக்கிட்டே கிடப்பானே. எப்படியோ நான் முயற்சி பண்ணுறேன். சரி வாங்க, கேம் ஆரம்பிப்போமா? இல்லை, யார் கட்ட பயலுக்கடா நீங்கள்? அங்கே என் வீட்டு மாதிரி பூரா குப்பையை கூட்டிகிட்டு போனது யார்? இங்கே ஒழுங்கு மரியாதை சொல்கிறீங்களா இல்லையா? நீங்கள் தான் என் வீட்டு மாதிரி குப்பையை கூட்டிகிட்டு போனதா? எவன் இல்லாது எவன் என் வீட்டு மாதிரி குப்பையை கூட்டிகிட்டு போனது? இல்லை, உங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குல்ல, அவங்க வீட்டு முன்னாடி போய் போட வேண்டியதானல்ல. எதுக்குள்ள என் வீட்டு முன்னாடி வந்து போட்டுறீங்க? ஒழுங்கு மரியாதை சொல்லுங்க, எவன் இந்த குப்பையை கொண்டு வந்து போட்டதுன்னு. இப்போ சொல்லலாம் வச்சுக்க, போலீஸ் வர வச்சு விடுவேன். சொல்கிறீங்களா இல்லையாலப்ப? இன்னும் உன் வீட்டுக்கு அங்கிட்டு தான் போட்டு வந்தேன். உன் வீட்டில் வந்து நான் போட கிடையாது கிழவி. இல்லை, இப்போ நான் பொய்யா சொல்கிறேன். இங்கே 3 பேர் வாங்கலை. நீ எங்கே கொண்டு வந்து குப்பையை கொட்டியிருக்கான் பாருங்க. பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறேன். வாங்க எங்கே கொண்டு வந்து கொட்டிருக்கேன் பாருங்க. இப்படி தான் மனுஷன் நடமாட முடியுமா? மனுஷன் நடமாட முடியுமா? சொல்லுங்களேன். பாருங்க இந்த பையன் எங்க கொண்டு வந்து குப்பையை கொட்டிருக்கானு. இல்ல வீட்டு வாசல்ல உட்கார முடியுமா? இப்பதானே சுத்தம் பண்ணி கோலத்தை போட்டு விட்டு அதுக்குள்ள இப்படி குப்பையா நிறைஞ்சு மேடா நிறைஞ்சுன்னா நான் எப்படி எனக்கு கோவம் வந்திருக்கும் சொல்லுங்களேன். யாரு? ஐயோ, நான் தான் போட்டுட்டேன். நான் தடியனை தான் சொன்னாங்க, இங்க பாட்டி பக்கத்துல போட்டுட்டுவான்னு சொன்னாங்க. அதனாலதான் போட்டேன். நான் சின்ன பையன், எனக்கு எப்படி தெரியும்? இல்லை, அள்ளி போட்டது எவன் முக்கியம் இல்லை. இது இடத்த முதல் சுத்தம் பண்ணலாம் சொன்னது எவன் சொல்லுங்களேன். அதை முதல் சொல்லுங்க. இறந்த தூண்டி விட்டது எவன் தெரிஞ்சாதான் அவனால வாங்க முடியும். அப்பனத்தான் அடுத்ததை பண்ண மாட்டேன். எவன் உங்க இடத்துல தூண்டி விட்டது சொல்லுங்க. இவனா அவனா உனங்க சொல்லு. நாங்கள் எதுவும் பண்ண கிடையாது. தடியன்னு தான் சொன்னார் அந்த இடத்த சுத்தம் பண்ணால் நல்லா இருக்கும்னு. அந்த பாலெல்லாம் தூக்கி பிடிச்சா நல்லா இருக்கும்டா. அதுக்கப்புறம் காலில் கம்பியெல்லாம் குத்தாதுன்னு சொன்னாங்க. இந்த அண்ணனை எதாக இருந்தாலும் கேட்டுக்க பாட்டி. நாங்கள் 2 பேரும் சின்ன பயலுங்க, எங்களை வச்சு வேலை வாங்கியிருக்கிறாங்க.
இல்லை எல்லா வேலையும் நீ தான் பார்த்துக்கிட்டு கொமக்கான இருக்கியாக்கோ ஒழுங்கு மேலே இந்த குப்பையெல்லாம் எடுத்து அங்கிட்டு போட்டுட்டு போறேன் அவ்வளோதான் பார்த்துக்க. இல்லைன்னு வச்சுக்க நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி விடுவேன்ல. என்ன ஒரு மனுஷ பக்கம் இந்த உலகத்தில் வாழ முடியுதா? இவ்வளோ குப்பையை நான் ஒருத்தனா எப்படி போட முடியும்? இவனுக்கு 2 பேரும் திருப்பி வந்து வேலை செய்ய சொல்லு. இல்லை அவனுக்கு எதுக்கு வேலை பார்க்கணும்? நீ தானே பிளான் போட்டு கொடுத்துருக்குற. ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் நீ தூக்கி போட்டு போற. இல்லைன்னு வச்சுக்க. இல்லை என்னெல்லாம் பண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கிற? ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பல. காலேருந்து அழுதுகிட்டே கிடக்குற. பேக்கை ஒழிச்சு வச்சிருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியும். எங்கே ஒழிச்சிருக்கேன்னு சொல்றியா இல்லையாப்பா? கிளவி எங்களுக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல. என்னை விட்டுடு, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் நிம்மதியா. தயவு செஞ்சு நீ ஸ்கூலுக்கு போக இல்லாத. தயவு செஞ்சு நான் இங்கேயே இருந்துக்கிறேன். இல்லை இப்போ பேக் எங்கன்னு சொல்றியா இல்லையா? இந்த பையலோட இதே தொல்லையா போச்சு. பேக்கை தூக்கி இங்கே ஒழிச்சு வச்சு போட்டு இப்படியே அடமுடிச்சுட்டு கிடக்குறானே. நீங்க என்னதான் பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியல. நான் பேக எங்கேயும் எடுத்து வைக்கல, எங்கேயோ போட்டுட்டா. பழைய பேப்பர் கடக்கனுக்கு போட்டுட்டா. உடனே நீ வந்து சொல்லாத, நான் பேக எடுக்கல. இல்லை நீ பேகை நீ எடுக்காம எங்கெல்லாம் போகும்? நான் பழைய காக்காரங்களாம் போடல. எனக்கு நல்லாவே தெரியும். நீ தான் இங்கே ஒழிச்சு வச்சுக்கிட்டு இப்படி வீம்பு பண்ணிக்கிட்டு கிடக்குற. கிளவிய என்னாச்சு? எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிறேன்? என்ன பள்ளியோடத்து கிளம்பலையா? மணி ஆகி போச்சு. முதல் நாள் சீக்கிரம் போவேனாமா? அப்புறம் டீச்சர்கிட்ட திட்டாங்கிட்டு அழுதுட்டு இருக்கதா முதல் நாளே? இல்லையா அதால இவனோட வம்பா போச்சு. பைக்கடை தூக்கி போட்டு எங்கிட்ட ஒழிச்சு வச்சு போட்டியான். பேகங்கன்னு ரொம்ப பாசமா கேட்டு பார்த்துட்டு சொல்ல மாட்டேங்கிறியால. நான் எப்படிதான் இவனை மேய்க்கிறதுன்னு எனக்கும் தெரியல. இவனை எப்படி பேகலாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது? நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் வீட்டுக்குள்ளே போய் தேடி பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் மாற்றி வச்சிருப்பியான். இரு வரேன். இந்த ஒன்று தேட போயிருக்கிறான். தேடி விட்டு வரட்டும். அப்புறம் உன்னை அடிச்சு துரத்தி விடுற பள்ளிக்கூடத்துக்கு. என்ன ஒரு அலும்புத்தனம். எப்பா ஊரில் நடக்காது பூரா இங்கே தான் நடக்குது பார்த்துக்க. கிளவியே இந்த இருக்கு பாரு பேக்க. தண்ணி பானைக்குள்ள போட்டு மூடி வச்சிருக்கிறியா? நல்ல வேலை அது வெறும் குடமா இருந்தனால எதுவும் நனையல. ஏதாவது தண்ணி இனி ஊற்றி வச்சிருந்தேன்னா எல்லாம் நனைஞ்சு போயிருந்திருக்கும். விவரமா இவன் அரிசிக்குள்ளெல்லாம் போட்டு முக்கி நல்லா மூடி வச்சிருக்கிறியான் பார்த்துக்க. இந்த ரேஷன் அரிசியை மேலால போட்டு விட்டுருக்கிறியான். அப்போ எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான் பார்த்துக்க. இந்த பேக் கிடச்சிருச்சா பேக்கு? இன்னைக்கு உனக்கு வைக்கிற ஆப்பு நடல. பள்ளிக்கூடத்துக்கு நட. இல்லை இவனை இப்படியே விட்டா தூக்கல. தூக்கி எங்களுக்கு கொண்டு போய் போட்டு வந்துரு. நீ விட்டு தருவாயா? நான் பார்த்துக்கிறேன் இந்த பையில. விட்டு நான் ஸ்கூலுக்கு போகலாம். நீ என்ன ஆரம்பிச்சாலும் நீ பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விடாம விட மாட்டேன் பார்த்துக்க. இல்லை வீட்டை பார்த்துக்க நான் வந்துடுறேன். எப்பப்பா இவனை ஸ்கூலுக்கு தாட்டி விடுறதுக்குள்ள நமக்கு சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் செரிச்சு போயிரும் போல. எப்பா வருவாயா? இப்போ உன் வீட்டில் தான் சாப்பிட்லான்னு வந்திருக்கிறேன். சாப்பாட்டுக்கு காசு இல்லை, ஒன்றும் இல்லைடா. எல்லாம் திருவிழாவுக்கு செலவு பண்ணனால காசே இல்லை. அப்படியா? திருவிழாக்கு காசை செலவு பண்ணி நல்லா தின்னில. இப்போ காசு இல்லை அது இல்லைன்னா நானா பொறுப்பாக முடியும்? சரி உட்காரு. எங்கள் வீட்டில் இருக்கிறது என்னமோ அதை போடுறேன். தின்னுபிட்டு கிளம்ப. ஏதோ கஞ்சியா குள்ள நான் குடிச்சு விட்டு போயிடுறேன். என் வயிறு நிறைஞ்சா போதுட்டா கருவாயா. போய் உள்ள போய் எடுத்துட்டு வாப்போ. நல்ல புளிக்குழம்புக்கு இந்த பழைய சாதத்துக்கு ரொம்ப அருமையா இருக்குடா. வெண்டைக்காய் புளிக்குழம்புனா புளிக்குழம்பு தான். கிளவி கைப்பக்குவம்னா கைப்பக்குவம் தான். அந்த காலத்துல இருக்கக்குள்ள குழம்பு வச்சா சும்மாவா? சரிடா கருவாயா, நல்லா வயிறு நிறைய கஞ்சி குடிச்சு விட்டேன் பார்த்துக்க. சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இப்போ இந்த பையில தாட்டுறதுக்குள்ளே போதும் ஆகி போச்சுல. பாதியிலே கலந்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். எப்படியோ பிடிச்சி விட்டேன் பார்த்துக்க. ஏலே இந்த மட்டன் கடையில் சோரட்டி ஒன்று சொல்லி வச்சிருக்கேல, போய் எப்படியோ வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் ரேட் ஆச்சுன்னா இருந்தாலும் வேற ஆளுக்கு ஏதாவது கொடுத்து விடாம பார்த்துக்க. போய் வாங்கிட்டு வந்துல போல. உடம்புல ரத்தமே காணல. அதனால தான் நான் எப்படியாச்சும் ரத்தத்தை ஏற்றணும்னு சோரட்டி சொல்லி வச்சிருக்கேனே போல. ஆமாம் உனக்கு ஏற்கனவே ரத்தம் நிறைய தானே இருக்குது. அப்புறம் என்ன ரத்தம் சாப்பிடணுன்னு 150 ரூபா போட்டு அப்படியே அந்த சோரட்டியை வாங்கி சாப்பிடணுமாக்கா? ஏங்க 1 கிலோ மட்டனு நல்ல தொடக்கறியா போடுங்க. சூப்பரா வெட்டி கொடுக்கணும் பார்த்துக்க. நுங்கு மாதிரி இருக்கணும் கறி. நுங்கு மாதிரியா? நுங்கு மாதிரி வேணும்னா பனை மரத்துக்கு போ. ஆளுவலி மூஞ்சுகளையும் பாரு. ஆட்டுக்கறி கடையில் வந்து நுங்கு மாதிரி வேணும், சங்கு மாதிரி வேணுகிட்டு இருக்கிற. நான் என்னத்தை தருவேன்னா அதான் வாங்கிட்டு போகணும் பார்த்துக்க. 1 கிலோ 1300 ரூபாப்பா. அடா போடு. என்கிட்ட இல்லாத காசா? 1300 ரூபாயில எனக்கு ஒரு காசாக்கும். போடு, நான் வாங்கிட்டு போறேன். பாவி பையலே, காசு இல்லைன்னு சொல்லிவிட்டு 1300 ரூபாய்க்கு 1 கிலோ கறியை எடுத்துட்டு போற. எப்படி நிக்க இந்த கறியை புடுங்குறேன்னு மட்டும் பாரு. நானே தடியனே சீக்கிரம் இல்ல. ஐயோ இவனா கையில மட்டன் வச்சிருக்கத பார்த்தா ஏதாவது சொல்லுவானே. வேற யாருக்காவது வாங்கிட்டு போறேன்னு சொல்லி கதையை விட்டுற வேண்டியதுதான். என்னடா கருவாயா, எதுக்கு என்னை கூப்பிட்டா? தடியனே என்ன மட்டனா வாங்கிட்டு போயிட்டு இருக்கிற? உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன் தடியனே. ஆமாடா கருவாயா, எனக்கு இல்ல பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு மட்டன் கேட்டாங்க. அதான் 1 கிலோ வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. அண்ணே உனக்கு எப்பவுமே அந்த அண்ணே வெள்ளாடு தான் போடுவாராம்ல. மாத்தி செம்புலி ஆடை போட்டு விட்டாராமா. நீயும் மறந்துட்டு வாங்கிட்டு போயிட்டியான். கொண்டா மாத்திட்டு வர சொன்னாரு. அதுக்கு தான் நான் வந்தேன் பார்த்துக்க. கூட நான் மாத்திட்டு வந்துடுறேன். ஐயோ செம்பிளியாடா? செம்பிளியாடா எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காதா. இதை கொண்டு போய் மாத்திட்டு வா. அது கடைக்காரனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. எப்போ வர கஸ்டமர் என்ன வாங்கன்னு தெரியாது இந்த ஆளுக்கு. அதாவது அவங்கள சொன்னேன்டா அவங்கள
என்ன போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளவே காணோம். இவன் வருவானா மாட்டானான்னு தெரியல. பேசாம கடைக்கே போய் கேட்டுப்பிடுவான். ஏய், உனக்கு அறிவு இல்ல? நான் என்ன ஆடு வாங்கிட்டு போய் உனக்கு தெரியாதா? செம்பிளி ஆட்டை எதுக்குடா போட்டு விட்ட? மாத்தி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு என்ன இவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் மாத்தி கொடு, வெள்ளாடா மாத்தி கொடு எனக்கு. ஏய், யார் கடையை வந்து கெடுக்க வந்திருக்கிற? செம்பிளி ஆடெல்லாம் நான் போடவே மாட்டேன். ஊரா இங்க வெள்ளாடு மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். யாரு கடையை கெடுக்க வந்திருக்கிற? உன் கறியை மாத்தி கொடு. நான் எப்படா கேட்டேன்? நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை. உனக்கு போட்டது வெள்ளாடு தானே? எனது வெள்ளாடா? அப்ப கருவாய்மை தானே வந்து வாங்கிட்டு போனியா? எனக்கு போட்டது செம்பிளி ஆடை மாத்தி போட்டு விட்டேன். நீ தான் சொன்னியாம்ல, அதான் மாத்துறதுக்காக வாங்கிட்டு போனியா? ஒழுங்கா எனக்கு மாத்தி கொடு. என் கடையில எப்பவும் வெள்ளாடு மட்டும் தான் இருக்கும். செம்பிளி ஆடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போடா. ஐயோ, ஒரு கிலோ கறி ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டானே இந்த பையன். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.